சரி, சூஸ் பண்ணுங்க. எந்த கட்சியோட எந்த கூட்டணி சொன்னா அண்ணாமலையும் தளபதியும் பேச விட்டா மாசா வெரி ராங் ப்ரோ. கூட்டணி கண்டிப்பா இவங்க கூட்டணி இருக்கும். ஸோ ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு சான்ஸ் கொடுத்தாதான் நமக்கு தெரியும். ஐயா 10 ரூபாய் போட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லி அடிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ண போறது இல்ல. ஒன்றும் பண்ணாத ரெண்டு பேரும் சேர்ந்தா இவர் வந்து ரொம்ப பேசுவார், ஆனால் செய்வாரான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் எம்ஜிஆர் அவர் தான். கண்டிப்பா வந்து சூப்பரா இருக்கும். யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் நடத்தினா தான் நல்லா இருக்கும். விஜய் வந்து நடிக்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டோம், அதுதான் நம்ம ரசிக்கலாம். சரி, சூஸ் பண்ணுங்க. எந்த கட்சியோட எந்த கூட்டணி சொன்னா இது வந்து எக்ஸ்பெக்டட் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து இந்த கூட்டணி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பேசும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்திலையும் சரி மீம்ஸ்லையும் வந்து பார்க்குறோம். அதிகமாக வந்து ஆளும் கட்சியெல்லாம் வந்து அவர் டாமினேட் பண்ணி பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டாமினேட் பண்ணி பேசுறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை வந்து பெருசாக அவர் பேசினது கிடையாது. மேபி இது கூட வந்து ஒரு பாத்வேயாக இருக்கலாம். மறுபடியும் அவர்கிட்ட போய் சேரும் போது பெருசாக சண்டைகள் இருக்கு. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து முரண்கள் இருந்தாலுமே வந்து மேபி வந்து ஒன்றா கனெக்ட் ஆகிறதுக்கான வந்து இது வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா ரெண்டு கட்சிக்குமே நல்லது. ஒரு வின்னிங் பாயிண்ட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிவிகேல இருக்க பல பேரோட வந்து ஆசையும் அதுதான். ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு வந்து ஓகே விஜய் வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ண போறது இல்ல. ஒன்றும் பண்ணாத ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும். இவங்க எப்படி ஜெயிக்கவும் போறது இல்ல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கட்டும். இவரால பிளஸ் நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்வாட் எனிதிங் கொடுக்கலாம். இவரால என்ன பிளஸ் இருக்குன்னு தெரியல. இவர் நல்லா சிரிப்பாரு, அதனால ஓகே. எதனால பிஜேபி இல்ல இவங்க ரெண்டு பேர் தான். ஏன்னா இவர் வந்து ஊழல் பண்ணுவாரு, இவர் மக்களை ரொம்ப பாடுபடுத்துவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, இவர் என்ன பண்ணாரு 4 வருஷத்துல. ஸோ அதனால ஒன்றும் பண்ணாத ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் பண்ணாமலே இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னா கொள்கை ரீதியாக ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு போறாங்க. இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இவர்கிட்ட ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க. இருந்துமே இவருக்கான பவர் சரியா இருக்கான்னு தெரியல. இவர் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் நல்லா தான் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு சில சிக்கல், ஒரு சில பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். இவருக்கு இவர் 100% மேலன்னு நினைக்கிறேன். இது அப்புறம் இது என்ன காரணம்? எதனால ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? சீமான் வந்து நிறைய இயற்கை இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணுவார்ல. ஸோ இவரும் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இவரோட ஐடியா இவங்க கூட இந்த கட்சிக்கு சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்டராக சேரும் ஒப்பீனியன். இதை தாண்டி வேற ஏதாவது சேர்ந்தா நல்லா இருக்கும்? அதெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன். இது ரெண்டு தான். என்ன கார் சூஸ் பண்ண சொல்றீங்க? ரெண்டு கட்சியோட கூட்டணி சூஸ் பண்ணுங்க. எனக்கு டிவிகே கே அப்புறம் திருமாவளவன் ஒரு கட்டாயத்துல சூஸ் பண்ணேன். கட்டாயமா யாரும் கட்டாயப்படுத்தும் கட்டாயத்தை சூஸ் பண்ணேன். ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்தாலே பிரச்சனை தான். ஆக்சுவலாக இது ரெண்டும் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே. ஏமா என்ன காரணம்? என்ன காரணம்? ஆக்சுவலாக அந்த விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட எப்படி பண்ணுவார்னு தெரியாது. நிறைய பேர் முன்னாடி இப்போ பேசி பேசி ஒன்றுமே பண்ணுறது இல்லை. அதனால் இது புதுசாக வராரு, சரி ஓகே புதுசாக வர சப்போர்ட் பண்ணால் அவர் நல்லா பண்ணுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவருமே பார்த்தோன்னா நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சரியான கூட்டணி இல்லையோ, இவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா ஒரு வேலை நல்லது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ என்ன காரணம் சார் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? இது வந்து முறியக்கூடிய கூட்டணி கிடையாது. ஏற்கனவே இருந்தவங்க, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க. கொள்கை வேறு, கொள்கை இருக்கலாம், கொள்கை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுல ரெண்டு பேருமே கரெக்டா இருக்காங்க. அதனால இந்த கூட்டணி இஸ் பெஸ்ட் ஃபார் மை ஒப்பீனியன். கூட்டணி கண்டிப்பா இவங்க கூட்டணி இருக்கும். தளபதி இருக்கா அப்படி. அண்ட் வந்து நம்ம சீமான் ஆக்சுவலாக விஜய் ஃபேனு. ஸோ அதனால் நான் அவரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தாண்டி புதுசாக யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும்ல, அதனால. ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். சான்ஸ் கொடுத்தா தான் நமக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்றது. அதனால சரி ஆக்சுவலாக இவருமே சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்? ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லுங்க. இப்போ ரெண்டு பேர் தான் இருந்தால் நல்லா இருக்கும். ரெண்டு பேர் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். மேபி அது நடக்குமான்றது தெரியல. ஏன்னா நடந்துச்சு, சப்போஸ் கூட்டணி ஆயிட்டாங்க என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா இருக்கிற மற்ற கட்சிக்கெல்லாம் கொஞ்சம் பயம் அதிகமாகும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி பயம்? ஏன்னா இப்ப இவர் இருக்கிறதே நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. ஆமா, டிவிக்கு இருக்கிறதுனால ஆல்ரெடி இவர் பேசி 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 ஆக்சுவலா நிறைய விஷயத்த பண்ணியிருக்காரு. பட் இவருமே அந்த விஷயத்த புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்கு. மட்டும் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. கார் சூஸ் பண்ணுங்க. எந்த கட்சியோட எது கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அடுத்து வர போற எலெக்ஷன்? காமிச்சிருங்க. என்ன ரீசன்னா ஆல்ரெடி அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சு இவங்க ஆரம்பத்துல இருந்தே அரசியல்ல இவங்க வரைக்கும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்பலேருந்து அந்த காலத்துலேருந்தே இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பழகிடுச்சு. நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏன் புதுசா யாரையாவது கொண்டாந்து உள்ள விட்டு இப்போ விஜய்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் தான். சப்போர்ட்னா ஒரு ஆர்வம் தான். அப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கேட்க போனா விஜய் இந்த லிஸ்ட்ல இப்படி தள்ளிடுவாங்க. இவர் சீமான் லிஸ்ட்ல தள்ளி விட்டு ட்ரோல் போட்டு கொண்டு இது பண்ணி நம்ம கேப்டனை பண்ண மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால இது இருக்கிறது நல்லதுதான். நல்லா தான் போயிட்டு இருக்கு. பிடிக்காதவங்க அவங்கள பத்தி பேசுறது இது பண்றது இப்படி இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இவரும் கிட்டத்தட்ட இவரை மாதிரியே தான். 2 பேருமே கூட்டணி வச்சு பண்ண நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இது ரெண்டும் கூட்டணி சார். இது ரெண்டுமே எஸ் என்ன காரணம்? என்ன காரணம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஆட்சியில் இப்போ இருக்காங்க. ஆக்சுவலி நல்லது பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லது பார்த்தீங்கன்னா ஒரு 30% பண்ணாலும் 80% ஃபுல்லாக வந்து ரொம்ப ராங்காக ரொம்ப வந்து மக்கள் புண்படுத்து அது எப்படி சொல்றது, மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தா இப்போ இருக்க பிரச்சனை பார்த்தா இந்த கட்சி வந்து இந்த கட்சியில் வந்து கூட்டணி ஆகும்ன்ற நிலைமையில் தான் இருக்கு. நிலைமையில் இருக்கு. அது ஆக்சுவலி பார்த்தா இவர் வந்து அப்பாவும் இவர் வந்து அப்பா அப்பான்னு கூட்டிட்டு இருக்காரு இப்போ வந்து. ஓகேங்களா? இப்போ நடக்கிற பிரச்சனை மோஸ்ட்லி பார்த்தா இது ரெண்டும் ஒன்றா சைடும். இவர் வந்து ரொம்ப பேசுவார், ஆனால் செய்வாரான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ரொம்ப பேசியிருக்கு தெரில. இது வரைக்கும் நல்லா பேசுறதுன்னு நல்லா பேசுறாரு, ஆனால் செயலில் கட்டுவாரம் தெரில. இவர் வந்து எதுவுமே பேச மாட்டுறாரு, ஆனால் செய்யறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. செய்யறது எல்லாம் ஃபுல்லாகவே நானே செலக்ட் பண்ணிக்கட்டுமா? கண்டிப்பாக. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டிவிகே தளபதி வந்து கூட்டணியே இல்லாமல் தனியாக வச்சானாலே சூப்பராக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தனியாக இருந்தாவே நல்லா இருக்கும். ஒருவேளை கூட்டணினா ஓகே என்டிகே கூட சேரலாம். இவரோட கூட்டணி வைக்க போறாங்களா? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க கூட்டணி வச்சா? 2 பேர்த்தோட காம்போ நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா சீமான் அண்ணனுமே தளபதியை வந்து தம்பி அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு. மேபி அவங்களோட அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே சேமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால 2 பேர் சேர்ந்தா இங்க கம்பேர் பண்ணும்போது இங்க சேர்ந்தா ஓகேவா இருக்கும். தளபதியும் ரெட்டலை வச்சு, ஏன்னா தளபதியும் ரெட்டலைன்னா எதுக்கான எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அந்த காலத்துல எல்லாரும் கல்வியில குத்தவர். இப்போ நெக்ஸ்ட் வந்திருக்காருன்னா தளபதி தான் வந்திருக்காரு. ஏன்னா ஒரு ஒரு மனிதனோட வேல்யூ வந்து ஒரு 200 கோடி அவர் நடிக்கிறாரு ஒரு படத்துக்கு. அவர் நினைச்சா அந்த பணத்தை வச்சு என்ன வேணா பண்ணலாம். ஆனா அரசியல் வந்து நிக்கிறாருன்னா மக்களுக்கு நல்லது தான் வராரு. வருத்தமே இவர் வந்து தனியா நின்னாருன்னா அதை விட இது பெஸ்டா இருக்கும். யாரு கூட நிக்காம அவரே சிங்கிளா நின்னாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் பேசுறது நெக்ஸ்ட் எம்ஜிஆர் அவர் தான், தளபதி தான். சூஸ் பண்ணுங்க. எந்த கட்சியோட எது கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? இதுல ஸ்டாலினும் திருமாவளவன் இவங்க 2 பேரும் நான் சூஸ் பண்றேன். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கையோட இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோஷியல் ஜஸ்டிஸ்லையும் சரி, விமன் எம்பவர்மெண்ட்டாயும் சரி, இந்த எல்லாருக்கும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கான சப்போர்ட்ல நிற்கிறதுல இவங்க 2 பேரும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அப்படின்னால கொள்கை அளவுலையும் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஒத்து போகிற ஒரு கூட்டணியாக இருக்குது. ஆல்ரெடி அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. இதே கூட்டணி அடுத்த தேர்தலையும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கும் இயல்பாகவே கூட்டணி வரும்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறவங்கள தவிர புதுசாக யாராச்சும் வந்தால் இருக்கும், இல்லை புதுசாக யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டர்ஸ் தான் ஏற்கனவே நாம் தமிழரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் சப்போர்ட் பண்ணுறவங்களும் அதே கேட்டகரி ஆஃப் ஓட்டர்ஸ் தான். கண்டிப்பா வந்து சூப்பரா இருக்கும். யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து 2 பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் நடத்தினாதான் நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா டெய்லி வந்து கான்ட்ரவர்ஷியலான வந்து டாக்ஸ் வரும். மக்களுக்கு அதுல பிரோஜனம் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஆல்ரெடி டிவிகே வந்ததுக்கு அப்புறம் வந்து என்டிகே வந்து கீழே வந்து டவுன் ஃபேஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கேல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, ஏடிஎம்கேல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, என்டிகேல இருந்து மொத்த பேரும் வந்துட்டாங்க டிவிகேக்கு. ஸோ மறுபடியும் ஒன்னா சேர்ந்து பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவரும் சேர்றதுமே கஷ்டம் தான். சேர்றதுமே கஷ்டம் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த வாட் ப்ரோ சம்திங் இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல, அந்த பாயசம் சம்திங் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இதை பத்தி இப்போ சீமான் சார்கிட்ட கேட்டப்ப கூட ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு நான் தான் வெளியே பேசினாலுமே நாங்கள் வந்து அண்ணன் தம்பி அந்த மாதிரி என்னோட தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஆனால் பாலிடிக்ஸ்னு வரப்ப அது யாராவது இருந்தால் அகேன்ஸ்டாக தானே பார்ப்பாங்க. ஸோ அது ஒருத்தரை பொறுத்து இருக்கு. பார்ப்போம் 2026. ஸோ வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். வேற இப்போ வந்து இது கூட்டணி சேருமான்னு தெரியல. அதே மாதிரி நம்ம தளபதி